இந்த வேதத்தில் மல்கியாவின் புத்தகம் கடைசி புத்தகம் பழைய ஏற்பாட்டில் இந்த மல்கியா புத்தகத்துக்கு பின்பாக ஆண்டவர் 400 ஆண்டுகள் தம்முடைய வார்த்தையை அனுப்பவில்லை. மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் இடைப்பட்ட காலம் 400 ஆண்டுகள். ஆண்டவரே, 400 ஆண்டுகள் நீர் மனிதனோடு பேசலை. 400 ஆண்டுகள்ங்கிறது ஒரு சாதாரண காலம் அல்ல, இல்லைங்க? பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கையில் 60, 70 இப்படி பார்க்குறோம். 400 ஆண்டுகள் ஏன் தேவனோடு மனிதன் பேசுவதே விரும்பலை, தேவன் மனிதனோடு பேசுவதை விரும்பலை. அது ஒரு இருண்ட காலம் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ உலகம் நடைபெற்றதா? நடைபெற்றது. உலகம் தொடர்ந்து தான் இருந்தது. யூத மக்கள் வாழ்க்கையில் பொதுவாக அன்று மட்டுமல்ல, இன்றைக்கும் யூத மக்களுடைய சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் பொதுவாக தேவனுடைய அன்பை அதிகமாக கண்டவர்கள். ஆனால் அதே விதத்தில் தேவனை அதிகமாக அவர்கள் புறக்கணித்தவர்கள். ஒரு வித்தியாசமான ஒரு சமுதாயம், நாடு என்று கூட சொல்லலாம். ஆண்டவர் படைக்கப்பட்ட எல்லா படைப்பின் மத்தியிலும் நோவாவுக்கு பின்பாக ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார், ஆபிரகாம். இந்த ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஆண்டவர், உன் மூலமாக ஒரு சந்ததியை நான் உருவாக்குவேன், அந்த சந்ததியோடு கூட நான் இருந்து இந்த உலகத்தில் என்னுடைய செயல்களை வெளிப்படுத்துவேன் ஆண்டவர் சொன்னார். அப்போ மற்ற தேசங்கள் எல்லாம் இருந்தது. ஏதோம் இருந்தது, இன்னும் மோவாப் தேசம், பல மக்கள் இருந்தார்கள். ஆனால் ஒரு சந்ததியை மட்டும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவர்களோடு இடைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், பொதுவான கிருபையின் மூலமாக உலக மக்கள் எல்லாருக்குமே ஆண்டவர் நன்மை செய்தார், செய்து கொண்டிருக்கிறார் இன்றைக்குமே. ஏதோமியராக இருக்கலாம், அல்லது மோவாபியராக இருக்கலாம், எல்லா தேசங்களுக்கும் ஆண்டவர் அருமையான செழிப்பை கொடுத்தார், மழையை கொடுத்தார், நன்மையை கொடுத்தார். இன்றைக்கும் அதை செய்து வருகிறார். இல்லைன்னா மனிதன் இந்த உலகத்தில் வாழ முடியாது, இல்லைங்க? ஆனால் ஆண்டவர் ஒரு தேசத்தை மட்டும் தெரிந்து கொண்டு இந்த உலகத்தில் தம்முடைய செயலை வெளிப்படுத்தும்படியாக செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் எல்லா மக்களையும் நீங்கள் தெரிந்து கொண்டு இந்த காரியத்தை செய்திருக்கலாமேன்னு நம்ம கேட்கலாம். ஆனால் அது அவருடைய திட்டம் அல்ல. இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு செய்ததை போல யாருக்குமே ஆண்டவர் செய்யலை. அதே சமயத்தில் இந்த இஸ்ரவேல் மக்களை போல கஷ்டப்பட்டவங்களும் யாருமே கிடையாது. பாருங்களேன், அருமையான தேசம். இவங்க ஆடு மாடு மேய்க்கிறவர்கள் தான். இவங்க ஆபிரகாமின் சந்ததி ஆடு மாடு மேய்க்கிறவர்கள். இந்த சந்ததியை தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக ஏற்படுத்தின இந்த யூத சமுதாயம் ஒரு எளிமையான சமுதாயம். ஆண்டவர் இவர்களை எகிப்து என்ற தேசத்தில் யாக்கோபுக்கு பின்பாக 70 பேராக அங்கு போகிறார்கள். யோசேப்பு அந்த தேசத்தில் ஒரு பிரதம மந்திரியாக இருக்கிறான். பஞ்சம். 70 பேராய் போனவர்கள் ஏறக்குறைய 10,00,000 வருஷம் ஆயிடுச்சு. 10 லட்சம் ஆகிறது.
அப்போ இந்த மக்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். எப்படியோ சந்ததி சந்ததியாக அந்த 400 ஆண்டுகள் கடந்து போனாலும் அவர்களுடைய தேவன் யார் என்ற அந்த ஒரு காரியத்தை அவர்கள் மறந்து விடவில்லை. எகிப்தினுடைய அந்த விக்கிரக ஆராதனை மற்ற காரியங்களை அவர்கள் பின்பற்றி சென்றிருக்கலாம். ஆனால் கூட அவர்களுக்குள்ள அந்த ஒரு சின்ன ஒரு வித்து இருந்தது பாருங்களேன். அப்பொழுது எகிப்தின் பார்வோன் என்ன பண்ணுறான், இவங்களை ரொம்ப சித்திரவதை பண்ணுகிறான். எகிப்தில் நீங்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பிரமிட்னு சொல்லிட்டு இந்த உலகத்திலே மிக பிரம்மாண்டமான கட்டிடங்கள் அது. அதுபோல் இன்னுமே யாருமே கட்டலை. அவ்வளோ பெருசு. அந்த ஒரு ஊரை சுற்றி மேலே ஒரு கட்டடம்னு கூட நம்ம அதை குறித்து பேசலாம். அப்படி அந்த கட்டட அமைப்பை திட்டமிட்டு கட்டினவர்கள் எகிப்தியர். அப்போது மெஷினரி எதுவும் கிடையாது, கிரேன் கிடையாது, தூக்கி வைக்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ உயரத்தில் நீங்கள் அந்த பிரமிடில் கட்டுறதுக்கு ஒவ்வொரு செங்கல்லுமே இங்கேருந்து நீங்கள் கொண்டு போகிறோம். ஏறக்குறைய 4-5 வரலாம் கூட மேலே ஏறணும். அந்தளவுக்கு உயரமானது. பார்வோன் என்ன பண்ணான், இந்த மக்களை உபயோகப்படுத்தினான். 10 லட்சம் மக்கள். இவர்களை நம்ம பார்க்குறோம் அடிமைகளாக கட்டட பணிக்கென்று அவன் உபயோகப்படுத்துகிறதை நான் அப்போவே வாசிக்கிறோம். இப்போ நம்ம பார்க்குறோம் எகிப்தில் போனால் பிரமிடுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் கட்டட பணியில் கைதேர்ந்தவர்கள் என்பதை நம்ம பார்க்க முடியுதில்ல. வேதம் எவ்வளோ உண்மை பாருங்கள். இந்த வேதத்தில் இன்றைக்கும் நிறைய புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் பல உண்மைகளை கண்டுகொண்டு உலகத்துக்கு வெளிப்படுத்தி வருகிறார்கள். இந்த மக்களை வெளியே ஆண்டவர் கொண்டு வருகிறார் எகிப்திலிருந்து. ஆனால் பாருங்கள், ஆண்டவருடைய ஞானத்தை பாருங்கள். ஆபிரகாம் இடத்துல சொன்னார், பைபிளில் இருக்கு, நம்ம பார்க்குறோம், உன்னுடைய சந்ததியார் 430 ஆண்டுகள் அடிமைகளாக இருப்பாங்க. 430 ஆண்டுகளுக்கு பின்பாக நான் அவர்களை வெளியே கொண்டு வருவேன். அவனுடைய திட்டம் என்னென்னா, இந்த ஒரு சந்ததியை தெரிந்து கொண்டு அதன் வழியாய் உலகத்தின் இரட்சகர் இயேசுவை கொண்டு வருகிறது அவருடைய திட்டம். 430 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆபிரகாம் இடத்துல சொல்கிறாரு, 430 ஆண்டுகள் இந்த ஜனங்க அடிமைகளாக இருப்பார்கள். ஆச்சரியம் என்னென்னா, இந்த ஜனங்கள் அப்போ தான் ஆண்டவரை நோக்கி கதறுகிறார்கள். ஆண்டவர் செவி கொடுக்கிறார், பெரிய அற்புதங்களை செய்து அவர்களை வெளியே கொண்டு வரார். இப்படி 430 வருஷம் முடிஞ்சு அடுத்த நாளில் அவர்கள் வெளியே வர்றாங்க. பாருங்களேன், என்ன ஆச்சரியமான ஒரு தேவன் இவர். பாருங்க, இவர் தேவனுங்க. அந்த நாளில் வெளியே கொண்டு வந்து அவர்களை கொண்டு வர்றார். அப்போ அந்த சமயத்தில் எந்த ஜனங்களுக்கும் செய்யாத அதிசயங்களை இந்த ஜனங்களுக்கு செஞ்சாருங்க. அங்கே வெளியே வந்துட்டாங்க. முன்னால் அங்கே சிவந்த சமுத்திரம் இருக்கிறது, ரெட் சீ. பின்னால் பார்வோன் துரத்துக்கிறான். சிவந்த சமுத்திரத்தை பிளந்து இந்த மக்களை வெளியே கொண்டு வரார். இன்றைக்கும் அந்த நாட்களில் எகிப்தியர் என்ன பண்ணியிருக்காங்க, இவர்களை துரத்தி ரதங்களையும் மற்ற காரியங்களையெல்லாம் உபயோகப்படுத்தி பின்தொடர்றாங்க. இவங்க ஏறக்குறைய அதை பாதி மேலே கடந்து போனோன்னு அப்போ தான் சிவந்த சமுத்திரத்தில் அந்த பிளந்த இடத்துல உள்ளே வர்றாங்க. இவங்க எல்லாம் மேலே ஏறினுடன் ஆண்டவர் தண்ணியை திரும்பவும் அங்கே மூடி விடுகிறார். எத்தனை பேரும் சிவந்த சமுத்திரத்தில் அங்கே மடிந்து விடுகிறார்கள். இன்றைக்கும் சிவந்த சமுத்திரத்தில் புதைபொருள் ஆராய்ச்சியில் ரதங்களுடைய சக்கரங்கள் மற்ற காரியங்களை கண்டெடுத்திருக்காங்க. சரித்திர நிகழ்வுகள் இதுங்க. இதெல்லாம் நம்ம கட்டுக்கதை அல்ல. இப்படிப்பட்ட ஒரு தேவன் இவர்களை கொண்டு வந்து அங்கே கானான் தேசத்தில், கானான்ங்கிறது ஒரு பெரிய தேசம். இன்றைக்கு அந்த மத்திய கிழக்கு பகுதி இருக்கு இல்லைங்களா,
அந்த அரபிய தேசங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தார் இவளுக்கு. அப்போ ஏற்கனவே ஜனங்கள் அங்கே குடியிருக்கிறாங்க. அவளை எல்லாம் நிர்மூலமாக்கி இவர்களை குடியேற்றுகிறார். பாலும் தேனும் ஓடுகிற ஒரு அருமையான இடத்தை அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். அந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்கள் செழிப்பை பார்த்த உடனே தேவனை மறந்து விடுகிறார்கள். பொதுவாக நம்ம வாழ்க்கையில் அதுதான் பிரச்சனை. நமக்கு கொஞ்சம் சௌகரியம் ஏற்பட்டுச்சுன்னு ஆண்டரை மறந்துடுறோம். கஷ்டம் வந்து ஆண்டவரை நம்ம தேடுவோம். கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் வந்துச்சுன்னா ஆண்டவரை நம்ம மறந்து, இது இயற்கையான ஒரு மனிதன் தன்மை. அவங்க மட்டுமில்லை, நமக்குள்ள அதுதான் இருக்கிறத பார்க்குறோம்ல. அப்போது இந்த ஜனங்கள் வந்து ஆண்டவரை மறந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தார். நீங்கள் எல்லாத்தையுமே அந்த ஜனங்களோட எந்த பழக்கம் இருக்கக்கூடாது. அவர்கள் அந்நிய தேசர்கள், கானான் தேச பிரஜாதி மக்கள், விக்கிர ஆராதனைக்காரர்கள், அவங்கள முழுக்க நீ ஒழிச்சிடணும். அந்த காரியமே இருக்கக்கூடாது. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, முழுக்க ஒழிக்கலை. ஆண்டவர் கீழ்ப்படியாமல் போனார்கள். அந்த ஜனங்களோடு கலந்து கொண்டார்கள், உறவாட ஆரம்பித்தாங்க, அவருடைய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டார்கள். ஆண்டவர் அருமையான தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார், மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. ஆனால் இவங்க மனம் திரும்ப விரும்பவே இல்லை. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீங்கள் மனம் திரும்பலைன்னா நான் அந்நிய தேசத்தின் ராஜாவில் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்கிறார். ஏசாயா பல வருடங்களாக ஊழியம் செய்கிறார். எரேமியா ஜனங்க செவி கொடுக்கவே இல்லை. அதே விதமாக நேபுக்கத்நேசர் என்ற ராஜா, பார்வோனுடைய ராஜா, இவர்களை வந்து அழிச்சிடுறான். அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஆலயம் சாலமான் கட்டின அந்த ஆலயம் அங்கே இருக்குல்ல, ஆலயம் இருக்கும் பொழுது யார் வர முடியும்னாங்க. ஆண்டவர் ஆலயத்தை தரைமட்டமாக்கிட்டார். நேபுக்கத்நேசர் சரித்திரபூர்வமாக நான் படிக்கிறேன். நான்லாம் சோஷியல் ஸ்டடீஸ் படிக்கும் பொழுது தொங்கும் தோட்டம், ஹேங்கிங் கார்டன், உலக புகழ் பெற்றாத இதெல்லாம் நிகழ்வுகள். கொண்டு போய் ஆண்டவர் சொன்ன 70 வருஷம் உங்களை நான் அந்நிய தேசத்தில் திரும்பவும் அடிமையாக்கிடுவேனார். அதே மாதிரி தான் ஆச்சு. அந்த தேசத்தில் போன அடிமைகள் தான் தானியேல், ஷாத்ராக், எபேத்நேகோ, இந்த மாதிரி வாலிபர்கள். அந்த ஜனங்கள் பாருங்க, ஆண்டவர் ஒன்று சொன்னார், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்க, முரட்டாட்டம் உள்ளவர்கள் சொன்னார் அவங்கள பற்றி. அதுமாதிரி நம்ம நினைக்கிறோம், ஏன் நமக்குள்ள இப்படி ஒரு சுபாவம் இருக்குது? இவ்வளோ ஒரு நல்ல தேவன் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நல்லா நம்மை வழிநடத்தும்படியாக இருக்கிற இந்த கர்த்தரை விட்டுட்டு ஏன் நம்ம உலகம், நம்ம சொந்த வழியில் போகிறோம்? இதுதான் விழுந்து மனிதனுடைய தன்மை, குணம். அதுதான் ஆதாம் மூலமாக நாம் சுதந்திரித்து கொண்ட ஒரு சொத்து. அதுதான் இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க, 70 வருஷம் கூடியிருந்தாங்க அங்கே. அதுக்கு பின்னால் எஸ்ரா, நெகேமியா இவங்கெல்லாம் காலத்தில் திரும்பவும் வந்தாங்க. அது கூட பாருங்க, அந்த இடத்துல ஆண்டவர் சைப்ரஸ்ன்ற அந்த ராஜா பேரை சொல்லியே ஏசா எழுதியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு ராஜா எழும்புறாரு, அவரு தங்களுடைய உங்களெல்லாம் நீங்கள் போய் உங்கள் ஊரில் உங்கள் ஆலயத்தை கட்டுங்க, உங்கள் கடவுள் தான் மெய்யான கடவுள்னு சொல்லுவார்னு சொல்லியெல்லாம் எழுதிட்டார். அதே மாதிரி வர்றாங்க. கோரேஸ் ராஜா அந்த ஆலயத்தை கட்டுறாங்க. ஆலயத்தை கட்டிட்டு இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் ஆலயம் கட்டின உடனே அங்கே பக்கத்தில் சில எதிர்ப்புகள் வருது. உடனே ஆலயத்தை கட்டுறதை விட்டு அவன் வீடை கட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. வந்தது ஆலயத்தை கட்டுறதுக்கு, ஆனால் ஆலயத்தை கட்டின கொஞ்சம் அந்த எதிர்ப்பு வந்த உடனே அவன் வீடை கட்ட ஆரம்பிச்சிட்டான். அப்போ தான் ஆண்டவர் 2 தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார். யார் அந்த தீர்க்கதரிசி? பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அவர் தான் சகரியாங்கிற தீர்க்கதரிசி, ஆகா என்ற தீர்க்கதரிசி.
இந்த 2 தீர்க்கதரிசிகள் ஆண்டவர் எழும்பினாரு. என்ன நீங்கள் அவங்கவுங்க என்ன இது வீடு கட்டுற காலமா இது, நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே பாருங்கள். ஆகாய் 1வது அதிகாரத்தில் பாருங்கள், அவங்க கேட்குறாரு, உங்கள் வழியை நீங்கள் யோசிச்சு பாருங்கப்பா. இந்த ஜனங்கள் வந்தது ஆலயத்தை கட்டுறதுக்கு, ஆனால் ஆலயத்தை கட்டுறதை விட்டுட்டு இந்த ஜனங்கள் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் அவர் ஆகாய் என்றவர் எழும்புறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஜனங்க சொல்கிறாங்க, பாருங்கள் மனுஷனுடைய இருதயம் எவ்வளோ திருக்கு இல்லை, மனிதனுங்கிறவன் பயங்கரமான ஆளுங்க. அந்த ஆகாய் 1089 பக்கத்தில் இவங்க வந்தது ஆலயம் கட்ட. ஆனால் இவங்க சொல்கிறது 2வது வசனத்தில், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ இப்படி மாற்றிட்டாங்க பாருங்கள், இன்னும் டைம் வரலைங்க. சரி, சர்ச்சு கட்டுறதுக்கு டைம் வரல, நம்ம வீட்டை கட்டிடலாமேன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் எதுவாக மெத்தை கட்ட ஆரம்பிச்சானுங்க. ஆண்டவர் கொண்டு வந்தது ஆலயத்தை கட்டுறது, ஆனால் இவன் செய்கிறது தான் சொந்த வீடு கட்டார். அப்போ தான் ஆண்டவர் கேட்குறாரு, இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழியை சிந்தித்து பாருங்கள். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருப்பா, நீ வந்தது வேற, நீ செய்யறது வேற. சரி, நீ இப்படி செய்யறையே, ஏதாவது ஆசீர்வாதம் இருக்கா? மச்சு பாவப்பட்ட வீடை கட்டிட்டு இருக்கிற, ரைட், பரவாயில்ல, தப்பில்லை. நீ சிந்தித்து பாரு. 6வது வசனத்தில், நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நிறைய போய் விதைக்கிறீங்க, ஒன்றும் பலன் இல்லை. நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணமடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலை போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். என்னப்பா நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற? உனக்கு ஆண்டவர் பாரு, நீ வந்த விதைச்ச, ஒன்றும் பலன் இல்லையப்பா, பொத்தலான கையில் போட்டுட்ருக்கிற. ஆகவே 7வது வசனம் சொன்னார், உங்கள் வழியை சிந்தித்து பாருங்கள். போப்பா, நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டு. போய் மரத்தை கொண்டு வந்து திரும்ப ஆலயத்தை கட்டுப்பா. கொல்லிமலைக்கு நாங்கள் போகிறதுக்கு முன்னால் ஆண்டவர் தான் சொன்னார், கொல்லிமலைக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்னப்போ இந்த வசனத்தை ஆண்டவர், நீ மலையின் மேலே போய் பாருங்க, மரங்களை வெட்டி கொண்டு ஆலயத்தை கட்டுங்கள், அதன்மேல் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனம் தான் நாங்கள் கொல்லிமலைக்கு போகிறதுக்கு ஆண்டவர் வழி நடத்தின வசனம். வாய்ப்பில்லை, எந்த விதமான சௌகரியம் இல்லை. ஆனால் ஆண்டவர் இடத்துல போய் ஆலயத்தை ஒரு எளிய முறையில் கட்ட ஆரம்ப நாட்களெலாம் அந்த ஒரு சின்ன ஒரு தாரொட்டை அங்கே முன்னால் வாசப்படியில் தான் ஆராதனையே நடந்தது, வாசப்படியில் தாங்க. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் அதில் ஒரு ஆலயத்தை கட்டி ஒரு அந்த மலை மக்கள் மத்தியில் மனம் திரும்பும்படியாக அந்த ஊழியத்தை, அப்போ சேலத்துக்கு ஊழியத்தை ஆண்டவர் அழைக்கிறார். அப்போ அந்த ஊழியத்தை எப்படி கட்டுறது? அப்போ தான் எடிசன் பாப்பி அவங்க குடும்பமாக எழும்பினார்கள். ஒன்று தெரிஞ்சுக்க, கர்த்தருடைய பணியை நம்ம செய்ய முடியாது, ஆனால் அவர் வழியை திறப்பார். அதுதான் முக்கியம். இப்போ நான் கூட இந்த ஆலயம் இந்த நான் ஒருவேளை எனக்கு பின்னால் யார் இதை நடத்துறது? ஆண்டவரே, ஒரு நல்ல போதகரை நீர் எழுப்பி தரணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நல்ல போதகர், ஏன்னா எப்போ வேணாலும் அழைப்பு வரலாம். அப்போது தேவன் பாருங்க, நீ போய் மலை மேலே போய் ஆலயத்தை கட்டுப்பா, அதுக்கு தானே நீ வந்த. ஆகாயின்னு சொன்னார். அடுத்த சகரியான்ற தீர்க்கதரிசி எழுப்பி 2 தீர்க்கதரிசிகளும் அந்த மக்கள் மத்தியில் பேசினப்போ சரியில் திரும்ப போயிட்டாங்க, ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தவங்க இப்போ ஆலயம் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இந்த மனசு பாரலையே, மாறல தான். இந்த ஜனங்கள் பாருங்கள், ஐயோ உண்மையாலுமே மனுஷன் பயங்கரமானவனுங்க, இவனை மாற்றுறதுங்கிறது பெரிய அதிசயம், அற்புதம். அதுதான் ஆண்டவர் செய்கிறார். ஆலயத்தை கட்டின உடனே இவன் என்ன பண்ணுறான்?
சரி, ஆலயத்தை கட்டியாச்சுல்ல, இப்போ அவன் என்ன பண்ணுறான், இந்த இடத்துல அவன் பண்ணுற தில்லு முள்ளுன்னு கூட சொல்லலாம், இது தில்லு முள்ளு தான் இது. இவன் ஆலயத்தை கட்டிட்டு என்ன பண்ணுறான், இங்கே பலிபீடம் இருக்குது, பலி செலுத்தணும் இல்லை. அப்போ பலி செலுத்துறதுக்கு என்ன பண்ணுறான், இவர்கள் மேய்ப்பர்கள் ஆடு கண்ணு கொஞ்சம் கோணக்கண்ணு, ஒன்றரை கண்ணு, இதெல்லாம் பார்த்து தனியாக பிரித்து எங்கே கொண்டு வரான், ஆலயத்துக்கு கொண்டு வரான். இதெல்லாம் விலைக்கு வைக்க முடியாதப்பா, ஆலயத்துக்கு கொண்டு வர. நம்ம ஆரம்பத்தில் வரும் பொழுது இங்கே நிறைய செல்லாத காசு வரும். டாக்டர் சம்பத்துக்கு தெரியும். செல்லாத காசை கொண்டு வந்து காணிக்கை பெட்டியில் அவன் எப்படியோ செல்லுபடி பண்ணிடுவான். ஐயா, அவரை நான் ஒரு சொன்னேன், தயவுசெய்து நீ காணிக்கையே போடலைன்னா கூட பரவாயில்ல, செல்லாத காசை கொண்டு வர போடப்பா, அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு. இவங்க பாருங்க, ஆண்டவர் கேட்குறார், இதை நியாயமாக தான் கேட்குறார். அவர் கேட்கல, தப்பு இருக்கா? அந்த 8வது வசனம், நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. ஏன்னா சேல்ஸ் பண்ண முடியாதுன்றதுனால இங்கே கொண்டு வந்து தர பார்க்குறாங்க. அப்பா ஜனங்கள், நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்கள். சரி, உங்கள் அதிபதிக்கு தலைவன் அவனை கொண்டு போய் கண் ஊனமாக கால் ஊனமாக கொண்டு போய் கொடுப்பியாப்பா? அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே, அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாயிருப்பானோ உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனையில் கர்த்தர் கேட்கிறார். ஆண்டவர் சொன்னார், கெஞ்சப்பா, நீ இப்படியெல்லாம் வாழாத, நீ எவ்வளவுதான் வாழ்ந்து என்னப்பா நீ பண்ண போற? இப்படியெல்லாம் நீ சேர்த்து வச்சு பொத்த பையில போடுறியா? சாபத்தை சேர்த்திக்கிறியா? ஆண்டவரை வஞ்சித்து சேர்த்துற காசு ஆசீர்வாதமாக இருக்க முடியுமா? முடியாது. ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாரு, நீ ஆண்டவரை வஞ்சித்து சேர்த்துனா அது ஆசீர்வாதமாக இருக்காது, அது சாபத்தின் காசு, தீட்டுப்பட்டு போன காசு. அதான் ஆண்டவர் கேட்கிறார் இந்த ஜனங்களை பார்த்து, நீ என்னையே வஞ்சிக்கிற, கடவுளையே வஞ்சிக்கிறான்னு அவன் எவ்வளவு கில்லாடி பாருங்க. அதான் ஆண்டவர் கேட்டார், இந்த ஜனங்கள்ட்ட இதே தான் பேசுறார், நீ என்னப்பா நீ இப்படியெல்லாம். அந்த 3வது அதிகாரம் மல்கியா 3ல் 8வது வசனத்தில், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளும் தானே. தசம பாகம் வேற, காணிக்கை வேற, தெரியுங்களா? தசம பாகங்கிறது நம்முடைய சம்பாத்தியத்தில் 10ல் 1 பங்கு. காணிக்கைங்கிறது அதுக்கு மேலே ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு ஏற்ப கொடுக்கிறது. கர்த்தருக்கு கொடுக்கிறவர்கள் ஒரு நாளும் தரித்திரராவதே கிடையாது. தேவனுக்குன்னு கொடுக்கிறவர்களை ஒரு நாளும் கர்த்தர் கைவிட்டதே கிடையாது. ஆனால் இன்றைக்கி ஏங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தசம பாகத்தில் தேவனை வஞ்சிக்கிறார்கள். சாபத்தீடானதை நம்முடைய வாழ்க்கையில் பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். யோசுவா யுத்தத்துக்கு போகிறான். ஆகான்ட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு, எரிகோவில் ஒன்றை விட்டு வைக்காதப்பா, எல்லாத்தையும் அழிச்சிருன்ட்டார். ஆனால் ஆகான் என்ன பண்ணுறான், அவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஒரே ஒரு ஆள். அங்கே பார்த்தா பொண்ணும் வெள்ளியும் அப்படியே இருக்குது. பாருங்க, மனுஷனுடைய இருதயம் இதுதாங்க உன்னுடைய இருதயம். இதை மாத்துறது தான் ரட்சிப்புங்க. இதை மாத்துறது தான் ரட்சிப்பு. இந்த இருதயம் இப்படி இருக்குதே, நான் சந்தோஷமாக இருக்க முடியுமா? ஏன் நமக்கு சந்தோஷம் இல்லை? ஏன் நம்ம இப்படி அலசடிப்படுறோன்னு சிந்திக்கிறதே கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம கடவுளையே ஏமாற்ற பார்க்குற அந்த அளவுக்கு
ஆதாம் ஏவாள்ன்றவங்க சாதாரணமான ஆட்கள் கிடையாதுங்க, சாதாரணமான ஆட்கள் கிடையாது. இங்கே பாருங்க, யோசுவாவின் புத்தகத்தை திருப்பிக்கிங்க. இங்கே இந்த ஒரே ஒரு மனுஷன் யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ எரிகோவில் போன உடனே இந்த மாதிரி நீ சுற்றி வரணும், ஆகவே நீங்கள் ஆர்ப்பரிங்கள்னு சொன்னார் ஆண்டவர். பெரிய ஒரு 6வது அதிகாரத்தில், நமக்கு நேரம் இல்லை, 6வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எரிகோவை சுற்றி வருகிறார்கள். அங்கே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய வெற்றி ஆண்டு. ஆனால் ஒன்று சொல்லிட்டாரு, எரிகோவில் ஒன்றை கூட விட்டு விடாதப்பா, எல்லாரும் நீங்கள் போய் இந்த மாதிரி அந்த இடத்துல காரியத்தை செய்யணும். போய் எல்லாத்து பேரையும் எல்லாம் முடிச்சிட்டாங்க. அங்கே அவ்விதமாக அவ்வளோ பெரிய ஒரு சேனை அந்த இடத்துல ஆண்டவர் அந்த 6வது அதிகாரத்தில் பாருங்க, ஆகான்ற ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான், அங்கே அவன் ஒளிச்சு வைக்கிறத பாருங்க, யாருக்குமே தெரியாது. ஆனால் ஆகான் என்ன பண்ண, ஆண்டவர் சொல்கிறார் எல்லாத்தையும் நீ அழிச்சிடணும்பா, ஒன்று கூட நீ விடாத அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் தெளிவாக அவனை சொல்லியிருந்தார். ஆனால் இந்த ஆகான் என்ன பண்ணுறான், இவன் அங்கே காரியத்தை 7வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 6வது அதிகாரம் ஏதாவது இந்த வசனத்தை எடுத்தால் கூட சொல்லுங்கள். ஆகான் மறைச்சி வைக்கிறான்ல பாருங்க, 7:1ங்களா, 7:1 துரோகம். இது ஆயி பட்டணத்துக்கு போகிறாங்க. ஆயி பட்டணத்துக்கு போகும்பொழுது அவங்க ஆண்டவர் அவங்கள தோக்கடிச்சிட்றார். இவன் நினச்சி போகிற ஆயி பட்டணம் ஒரு சின்ன பட்டணம் தானே, அதில் நம்ம எப்படியும் பண்ணிடலான்ட்டு இப்படி பண்ணும் பொழுது அங்கே அந்த 6வது அதிகாரத்தில் அவங்க காணுகிற வெற்றியை தான் நம்ம பார்க்குறோம். அப்போது பாருங்கள் என்ன, அது கரெக்ட். 7வது அதிகாரத்தில் அங்கே இவ்விதமாக போகும் பொழுது அந்த ஆயி என்ற ஒரு பட்டணத்துக்கு போகிறாங்க. பட்டணத்தில் போய் அங்கே தோத்துட்டாங்க. என்னடா இது, ஆண்டவர் எங்களை இவ்விதமாக சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் யோசுவா என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் சமூகத்தில் கிடக்கிறார். ஆண்டவரே என்ன இப்படி நாங்கள் இருக்கிறோம். 18 பாருங்கள், 7:18 அவன் வீட்டாரை அவன் பாருங்க, அவன் என்ன பண்ணிட்டான் பாருங்க, ஒரே ஒரு ஆள் சாபத்தீடானது அவன் யோசுவாவுக்கு தெரியல. ஆண்டவர் சொல்லிட்டார் பாருங்க, ஒருத்தன் அவன் எல்லாத்தையுமே 18 அப்போ சாபத்தீடாக எடுத்தவனாய் கண்டுபிடிக்கிறவன். இங்கே 18 நம்ம பார்க்குறோம், அவன் வீட்டாரை அவன் பேராக வரப்பண்ணுவான். யாருன்னு தெரியல. அவன் யோசுவா கூட்டு கொண்டு வர்றாங்க. கூட்டு வந்த உடனே ஆகான் பிடிபடுறான். அப்போ பார்த்து கேட்குறாங்க, ஏப்பா நீ என்ன நீ அப்போ சொல்கிறான். அப்போ தான் அவன் அறிக்கையிடான். 20 வசனத்தில் ஆகான் யோசுவாவுக்கு பிரதித்திரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் கையங்களமாக பிடிச்சிட்டாங்க. அந்த கோத்திரம் வாங்க, அந்த கோத்திரத்தை குடும்பம் வாங்க, அந்த குடும்பத்தில் யார் யார் எல்லாம் வாங்கன்னு கடைசியில் அவன் பிடிச்சப்பா அவன் சொல்கிறான் 21 கொள்ளைகளை நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்களையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது. வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது. வெள்ளியை கீழே வச்சு எல்லாம் அடித்து முடிச்சிட்டான், அதை மூடிட்டான், யாருக்கும் தெரியாது. உடனே ஆட்களை அனுப்பி எல்லாம் கொண்டு வர சொல்லி ஆகான் அவனுடைய குடும்பத்தை எல்லாம் என்ன பண்ணுறாங்க, கல்லெறிந்து கொள்ளுகிறார்கள். பாருங்க, பாவம் எப்போவுமே விளைவுங்க. வேதம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம். நீ பாவன்னு ஒன்று உள்ளே இருந்தால் அதுக்கு உரிய பலன் இருக்கத்தான் செய்தையா, தப்பிக்கவே முடியாது. எதை விதைக்கிறையோ நீ அறுத்து தான் ஆகணும். இது கடவுளுடைய.
ஆண்டவர் எல்லாம் இப்படி யாருமே தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு எப்படி தெரியும்? அவர் தேவன். இந்த ஒரு சந்ததி தாங்க இந்த இஸ்ரவேல் சந்ததி. பழைய ஏற்பாட்டோடு அந்த சந்ததியினுடைய காரியம் முடிஞ்சிருச்சு. புதிய ஏற்பாட்டில் புதிய சந்ததி கிறிஸ்துவின் மூலம். இந்த புதிய சந்ததி அப்படி தான் இருக்கு. இன்னைக்கு புதிய சந்ததி என கிறிஸ்தவர்கள் அவங்களும் அப்படி தான் இருக்காங்க இல்லை? அப்போ அந்த மல்கியான் புத்தகத்தை பாருங்க. ஆண்டவர் கேட்குறாரு, என்னப்பா நீ இப்படி பண்ணுறைய, இது நியாயமா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, இங்கே ஒரு சொல்கிறாரு மல்கியா 1வது அதிகாரத்தில், நான் உங்களை நேசிக்கிறேனேப்பா, நான் உங்களை அன்பு கூறுகிறேங்கிறா சொல்கிறாரு. அந்த 2வது வசனத்தில், நான் உங்களை சிநேகித்தேன், ஐ ஹவ் லவ்ட் தி. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர்கள் என்கிறீர்கள். ஆண்டவர் கேட்குறாரு, ஏப்பா நீ உயிரோடு இருக்கிறதே அவனுடைய கிருபையப்பா, உன்னை நான் இவ்வளோ நான் அன்பு கூறுறேன், உனக்கு எவ்வளோ செய்கிறேன், ஆனால் இப்போ நீ என்னடா அண்ணா இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குற. ஆண்டவரே நீங்கள் என்னை நேசிக்கிறீங்கிறது எப்படி தெரியுன்ற, இவ்வளோ நாளாக உனக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறவரே நான் தானேப்பா. அப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த உலகத்தில் இவ்வளவு நல்ல ஆண்டவரை அநேகர் ஏன் புறக்கணிக்கிறாங்க, அவருடைய அன்பை ஏன் புறக்கணிக்கிறாங்க? ஒரு பெரிய கேள்வி இல்லை? கிறிஸ்தவர்கள் ஏன் ஆண்டவர் பாருங்க. அந்த காலத்துல எல்லாம் இங்கிலாந்து அமெரிக்காவிலெல்லாம் ஜெர்மனியெல்லாம் ஆண்டவருக்கு பயபக்தி இருந்தது. ஆலயத்தில் ஜனங்கள் நிரம்பி இருந்தாங்க, கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்தினாங்க. இன்னைக்கு ஆலயத்தில் ஆள் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷகுமாரன் வரும் பொழுது விசுவாசங்கிறது மக்கள் மத்தியில் இருக்காது. அப்போ ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, என்ன கேட்க? ஐ ஹவ் லவ்ட் யூ, say the Lord, it is say wherein thou hast loved us. அப்போ தான் ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை பேசுகிறார். பாருங்க, தேவன் ஒரு நாளும் தோற்று போகிறவர் அல்ல. அப்போ கடவுள் தோத்துட்டாரா? இப்போ கடவுள் ஐயோ டிஸ்பென்சேஷனலிசம், இந்த பிரதரன் அப்படின்றதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம மக்கள் விசுவாசிக்கிறதெல்லாம் அதுதான். எப்படின்னா, முதல்ல ஆதாமை படைச்சாரு, ஆண்டவர் தோத்துட்டாரு. நோவா மூலமாக இப்படியா செய்யலான்னு பார்த்தாரு, தோத்துட்டாரு. இப்படி டிஸ்பென்ஸ், அதை காலகாலமாக இப்படி ஆண்டவர் தோத்துட்டு கடைசியில் இந்த திட்டத்தை கொண்டாந்துருக்காரு அப்படின்னு ஒரு போதனை இன்றைக்கு சபைகளில் தான் இருக்குது. தேவன் தோற்று போகவில்லை, அவர் தோற்று போகவும் மாட்டார். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு சிலரை தெரிந்து கொண்டார், மற்றவர்களை அவர் தெரிந்து கொள்ளவில்லை. தெரிந்து கொள்ளவர்களை அவர் இழுக்கிறார், ரட்சிக்கிறார். தெரிந்து கொள்ளாதவர்களை அவருடைய இருதயங்களை கடினப்படுத்துகிறாரு. ரொம்ப கடுமையான போதனை இல்லைங்க? தெரிந்து கொள்ளவர்களை கடினப்படுத்திடுறாம. ஆண்டவரை விசுவாசிக்காதபடிக்கு அவருடைய இருதயத்தை ஆண்டவர் கடினப்படுத்துகிறாருன்னு பைபிள் சொல்லுதுங்க. உன்னுடைய இருதயம் கடினமானா அது நீ இல்லை, கர்த்தர் உனக்குள்ள உன் கடினப்படும்படியாக விட்டுடுறாருன்னு அர்த்தம். அவர் யாரை முன்கத்தோட அழைக்கிறார். ஆனால் ரொம்ப சில பேர் தான் பைபிள் சொல்லுது, ரட்சிக்கப்பட்ட சில பேர் தான், உண்மைதான். நிறைய பேர் ரட்சிக்கப்பட மாட்டார்கள் என்பதும் உண்மைதான், சந்தேகமே இல்லை. ஆனால் தெரிந்து கொள்ளவருடைய உள்ளத்தில் அவர் பேசுகிறார், அழைக்கிறார். இதான் வேதம் சொல்றது, யாரை முன்குறித்து அவர்களை அழைக்கிறார், அவளை நீதிமானாக்கிற, பரிசுத்தப்படுத்துகிறார் மற்றவர்களை. அதைத்தான் இந்த இடத்துல அவர் பேசுகிறார். என்னுடைய அன்பை பற்றி கேட்குறியா? நான் சொல்கிறேன் கேளுன்ட்டு மல்கியாவில் பேசுகிறார். என்னுடைய அன்பு வித்தியாசமான அன்பு தான், ஆனால் உனக்கு தருணத்தை நான் கொடுக்குறேன், நீ வா. ஆண்டவர்களை தெரிந்து கொள்ளலை அப்படின்னுட்டு நீ வந்து சொல்ல முடியாது. ஏன்னா உனக்கு பொறுப்பு இருக்கு. ஆண்டவனுக்கு வசனத்தை கொடுக்கிறார். அதுதான் 3வது 4வதுல ஏதோமியர். இங்கே பாருங்க 3வது வசனத்தில் 2ல், நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதுக்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபு
சகோதரர் 2 பேரும் ட்வின்ஸுங்க. ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ வெறுத்தேன். வெறுத்தேன்னா புறக்கணிச்சிட்டேன்னு அர்த்தம். அவனுடைய மலைகளை பாழும் அவனுடைய சுதந்திரத்தை வனாந்திரத்துள்ள வலு சர்ப்புகளின் தாவும் ஆக்கினேன். அவனை பாழாக்கிட்டேன்டாருங்க. ரொம்ப கஷ்டம் தான் இந்த சத்தியத்தை. ஆனால் ஆரம்ப நாட்களில் இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற தேசங்களில் இந்த சத்தியம் தான் இருந்தது. ஜனங்கள் மத்தியில் ஒரு பயம் இருந்தது. மனுஷன் என்ன பண்ணால், எனக்கு சுதந்திரம் வேணும், நான் விசுவாசிக்கிறது நான் தான் விசுவாசிப்பேன். நீ ஆண்டவர் உன்னை தொடலைன்னா நீ விசுவாசிக்க மாட்டாய். ஆண்டவர் உனக்குள்ள அந்த கிருபையை கொடுக்கலன்னா உன் மனசு அது சத்தியத்தை ஏற்காது. கடினமாக நான் கடினப்படுத்துவேன்றாரு அப்பா. ஐயோ அப்பா, அது ரொம்ப பயங்கரம். நான் உற்றுவேங்கிறது மட்டும் இல்லை, நான் உன்னை கடினப்படுத்திடுவேன். நீ ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு உன்னுடைய முரட்டாட்டத்திலும் உன்னுடைய கீழ்ப்படியாமையிலும் உன்னுடைய சொந்த யோசனையிலும் நடக்கிறதுக்கு நான் உன்னை விட்டுடுவேன். ஐயோ, அதுதான் ஒரு பயங்கரம். இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன்னா எனக்கு தெரியும் யார் தேவன் யாரை முன்குறித்தார் அவர்களை நிச்சயமாக அவர்கள் தொடுவார். நான் ஒருவேளை மறிச்சிட்டா கூட அந்த சத்தியம் அவர்களோட பேசும். யாரை அவர்கள் அவரை தெரிந்து கொள்ளலையோ வரவே மாட்டாங்க. நீங்கள் என்னதான் சத்தியத்தை சொன்னாலும் அவர்கள் கீழ்ப்படிய மாட்டார்கள். ஆண்டவரே அது நான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நான் சோர்ந்து போகிறதில்ல. ஏன்னா யாரை மொத்தம் அவர் செய்வார். ஆனால் சத்தியத்தை தெளிவாக நான் போதிக்கிறதுனுடைய கடமை. ஆனால் உனக்கு பொறுப்பு இருக்கு. ஐயோ, என்னை தெரிந்து கொள்ளலையே அப்பா, நான் தெரிந்து கொண்ட ஆத்துமாவான நீ அங்கலாய்க்கணுமே. அப்போ ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரா? நேசிக்கிறார். எவ்வளோ காரியங்களை கொடுத்துருக்காரு. ஆகவே அவர் சொல்கிறாரு, நான் நேசிக்கிறேன். யாரை நேசிக்கிறேன்னா என்னால் நான் யாரை நியமித்து அவளை நேசிக்கிறேன், மற்றவர்களை கடினப்படுத்துகிறேன்றார். ஏன் ஆண்டவர் எப்படி செஞ்சார்? எல்லாருமே பாவம் செஞ்சிட்டாங்க, எல்லாருமே நரகத்தான் போகணும். ஆனால் ஒரு கூட்ட மக்களை அவர் தெரிந்து கொண்டு அவர்களை ரட்சிக்கிறார். பவுலை ரட்சிக்கிறார். பவுல் பயங்கரமான ஆள். அவனை கூப்பிடுறார். அவன் சொன்னான், ஆண்டவர் என்ன செய்ய சித்தமாக இருக்குன்னு கேட்குறான். லிதியாவின் இருதயத்தை திறந்தார். அந்த அம்மா ரட்சிக்கப்படுறாங்க. 2 பேர் ஆலயத்துக்கு போகிறாங்க. நீ காலில் பார்த்தால பரிசேயன் அவன் தன்னைத்தான் நம்பினான ஒளி ஆண்டவரை நம்பலை. ஆனால் ஆயக்காரன் தான் ரட்சிக்கப்பட்டு போகிறான். ஏன் ஆண்டவரை நீங்கள் எல்லாரையும் ரட்சிக்கலாமே? அது எனக்கு தெரியாது. இது அவருடையது, இந்த உலகம் அவருடையது, நீ நான் எல்லாம் அவருடையது. அவரை கேட்க யாரும் இல்லை. ஆனால் அவருடைய அன்பு மாறல. அந்த அன்பை நீ பற்றி கொள்ளணும். அநேக சமயங்களில் போதவர்கள் சோர்ந்து போவாங்க. என்னடா ஒருத்தருமே ரட்சிக்கப்பட மாட்டாங்க. ஏசாயா என்னாச்சு? பிரசங்கம் பண்ணார், யாருமே கேட்கலையே. ஏசாயாவுக்கு என்ன நடந்தது தெரியுங்களா? 2 மரப்பலகை வச்சு ஆளை கடவுளை வச்சு அறுத்து எடுத்தாங்க. எரேமியாவுக்கு என்னாச்சு? தண்ணி இல்லாத குழியில் தூக்கி போட்டாங்க. இவன் எப்போ பார்த்தாலும் ஆண்டவருக்கு மனம் திரும்புங்கன்னு இருக்கிறான். எரேமியா அழுகிறார், ஐயோ நான் பிறந்த நாள் சபமானால் ஒருத்தர் கூட மனம் திரும்பல பாருங்களேன், ஒரு ஆள். அது மட்டும் இல்லை, நெபுக்கத்நேசர் இங்கே எரேமியா சொன்னார், பைபிள் வாசிச்சு பாருங்க. நெபுக்கத்நேசர் வருவான், அவன்கிட்ட நீங்கள் பணிஞ்சு போயிருங்க, ஆலயத்தை காப்பாற்றலான்னார். இவன் பொண்ணும் அசறது மாத்திரமல்ல, இந்த எரேமியாவையும் இழுத்துக்கிட்டு எகிப்துக்கு ஓடி போயிட்டானுங்க. அதாவது தேவனாக இந்த இருதயத்தை மாற்றலைன்னா, அதான் பைபிள் சொல்லுது, திருக்கும் மகா கேடுள்ள ஒரு இருதயம் உன்னுடைய இருதயம். இதை போல ஒரு வேதத்தில் எதுவுமே இல்லைங்கிறது. இதை மாத்துறது தான் கர்த்தருடைய பெரிய அற்புதங்க. இதுதான் ஆண்டவருடைய அற்புதம். ஏன் ஆண்டவர்கிட்ட வரமாட்டாங்கிற அந்த அன்பு? இப்போ அதாவது நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அன்பாக இருக்கிறாரு. இந்த அன்பு அவன் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கிறான்னா, காரணம் என்ன தெரியுமா? இந்த அன்பை ஏற்றுக்கொண்டா நான் சரண்டர் ஆகணுங்கிறான். இந்த அன்பு நான் ஏற்றுக்கொண்டா என்ன நான் ஒப்பு கொடுக்கணுமே, அது இம்பாசிபிள்.
அதாங்க அவன் விரும்புகிறபடியெல்லாம் ஆண்டவரை தொழுது கொள்ளணும். பைபிள் சொல்ல, நான் சொல்கிறபடி நீ என்ன தொழுது கொள்ளப்பா, நீ சொல்கிறபடி என்ன தொழுது கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டார். அவன் மனுஷன் என்ன பண்ணா, இதை ஒத்து வராதுன்ட்டு அவன் விக்கிரகத்தை ஆரம்பிச்சான். இப்போ நம்மளும் விக்கிரகம் தான், நம்ம கீழ்ப்படியாத விக்கிரகம், அந்த விக்கிரகம் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நம்ம வழியில் போகிறோம். அப்புறம் ஆண்டவர் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்குன்னு கேட்குறத விட்டுட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, நான் செய்கிற ஆண்டவரை அதை ஆசீர்வதிங்கிறான். அன்புக்கு கடமைப்பட்ட நான் முழுக்க சரண்டர் ஆகணுமே. பைபிள் சொல்லுது, ஒளி வந்திருந்த இருளை நேசிக்கிறாங்க. ஏன்? இதுதான் இருதயம். இதை மாற்றுகிறது தேவனுடைய அன்பு. சிலுவையில் தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்த அன்பு. அப்போ இந்த ஜனங்கள் பாருங்க, மனம் திரும்ப எப்படி நீங்கள் என்ன சிலைக்கிறீங்கன்னு கேட்குறாங்களே ஒழிய, 400 வருஷம் ஆண்டவர் அமைதியாயிட்டார். ஏன் ஆண்டவரே பேசல, தீர்க்கதரிசி இல்லை? இட்ஸ் ஹிஸ் பிளான். இந்த பைபிள் மாதிரி வேறு இந்த உலகத்தில் எந்த புத்தகத்தையும் நீங்கள் காட்ட முடியாது. உலகம் எப்படி ஆரம்பித்தது, எப்படி முடிய போகுதுன்றதை கொடுக்குற ஒரே ஒரு புத்தகம் தான். அப்போ என்ன பண்ணுறான் மனுஷன்? ஒளி வந்திருந்தும் அவன் ஒளியை பகைக்கிறான், சத்தியத்தை சொன்னால் பகைக்கிறான். இப்போ ஏங்க இன்றைக்கி நம்ம சர்ச்சஸ்லாம் போய் பாருங்கள், அவன் விரும்புகிறபடி ஆராதிக்கிறான். ஆராதனை. இன்றைக்கி நான் திடீர்னு பார்த்தேன், அந்த லண்டனில் ஒரு தமிழ் சர்ச். நான் ஒரு தடவை அந்த சர்ச்சுக்கு போனேன்னு நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு முறை நாங்கள் குடும்பம் அங்கே போனோம். எல்லா லேடிஸ் தான் ஜாக்கெட்டாக போடுறாங்க, இது வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்து பைபிள் ரீடிங். அப்போ நான் பார்த்துட்டு, அப்பா இது என்னடா பொம்பளைங்க ராஜ்யம். இன்றைக்கும் அதே தான் நடக்குது. நீங்கள் போய் பாருங்கள், லண்டன் தமிழ் சர்ச் போதகர் அவர் கடைசியாக வந்து ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு. அம்மா நல்லா போதனை பண்ணாங்க, அக்கா நல்லா இது பண்ணாங்க. ஏயா பணம் இருக்குது, ஏன்னா இப்போ அங்கே இருக்கிற அந்த இடத்துல பணம் சம்பாதிப்பாங்க, எல்லாம் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், நான் சொல்கிறபடி நீ கேட்கணுமே ஒழிய நீ சொல்கிறபடி நான் செயல்பட மாட்டேன். இன்றைக்கி மனுஷனுடைய பிரச்சனையே அதுதாங்க. அப்போது தேவனுடைய அன்புக்கு ஒப்பு கொடுத்து அவர் சொல்கிறபடியெல்லாம் நான் கேட்கணும், அவரை நேசிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம், காலையில் போனால் இப்போ சாயந்தரம் வேறு வேலை நமக்கு வேலை இருக்குதே. 7 நாள் என்ன 10 நாள் கொடுத்தாலும் உனக்கு வேலை ஒழியாது. ஆಮೇಲೆ அதை விட பயங்கரம், நீ எவ்வளோ காலம் வாழ்ந்துருவேன்ற. நீ எவ்வளோ காலம் வாழ்ந்துருவ? ஒரு நாள் நீ மரிக்கணும். உன்னுடைய ஆத்மா எங்கே போகும்? எங்கே போகும்? ஐஸ்வர்யன் ரத்தாம்பரம் உடுத்திக்கிட்டு ஜாலியாக தான் இருந்தான், எங்கே போனான்? பைபிள் பொய் இல்லை. உன்னுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படியாக நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். வேதனை சொல்லுது, பயத்துடன் நடுக்கத்துடன் ரட்சிப்பு தேடு, தாழ்த்து, தேவனிடத்தில் ஒப்புக்கூடாது. பிசாசு சொல்கிற பொய். நீ ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்தா உன் திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. நீ விரும்புகிறபடி வாழ முடியாது. நீ விரும்புகிறபடி சர்ச்சுக்கு போகிறது வர்றது முடியாது. இன்றைக்கி காலையில் நிறைய பேர் வந்தாங்க, எல்லாம் எங்கே போயிட்டாங்கலாம்? நீ விரும்புகிறபடி வர முடியாது, வேறு வேலை. பாருங்க, ஆண்டவர் யாரை மன்னித்ததோ அவர்களை ரட்சிப்பார், சந்தேகமே இல்லை. ஒருவேளை இந்த சர்ச்சில் ஒருத்தர் கூட ரட்சிக்கப்படலைன்னா கூட அது அவருடைய திட்டம். ஆனால் சத்தியத்தை நான் சொல்லித்தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ததை நான் இன்னைக்கு வரைக்கும் நான் பார்க்குறேன். என்னைக்கு கர்த்தனை அழைத்தாரோ இன்னைக்கு வரைக்கும் அவருடைய வழியில் போகும்படியாக ஆண்டவர் கர்த்தர் என்னோட பேசுகிறார், வழி நடத்துகிறார், செய்கிறார். என்னுடைய வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் நிச்சயமாக சொல்லுவேன், நான் ஏன் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறேன். ரட்சிப்பை பற்றி பைபிள் சொல்லுதில்ல. நான் நல்லவனாக இருக்கிறதுனால ரட்சிக்கப்பட்டேன் இல்லையே. நான் ரொம்ப மோசமானவன். என் வாழ்க்கையில் என்னால் பரிசுத்தமாக வாழ முடியாது. அதனால தான் ஆண்டவரிடத்தில் வந்தேன். என்னால் முடியலைன்னு தான் நான் வந்தேன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன்னால் முடியாதப்பா, நீ உன்னை ஒப்புக்கொடு. அதைத்தான் என் வாழ்க்கையில் நான் செய்தேன். நான் ஏன் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறேன்? நான் நல்லவனாக இருக்கிறதுனால, பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், ஊழியக்காரனாக இருக்கிறதுனால இல்லை. நான் என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே என்னால் முடியாது.
பாவியாக என் மேல் கிருபையாயிரும். ரட்சிக்கப்பட்டதும் கிருபை தான், இன்னைக்கு வாழ்கிறதும் கிருபை தான். கிருபைன்னா தகுதி இல்லை எனக்கு, நான் அவ்வளோ திருக்கானவன், ரொம்ப மோசம். நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட ஸ்தோத்திரம் ஆண்டவரை, என்னை போய் நீங்கள் மாற்றி விடுதலை ஆக்கினீங்களே, இன்றைக்கி ஒருவேளை மாற்றாமல் இருந்தால் நான் எத்தனை வாழ்க்கையில் எவ்வளோ மோசமாக வாழ்ந்திருப்பேன், எத்தனை பேரை கெடுத்திருப்பேன், எத்தனை பேர் அழிவுக்குள்ளாக போயிருப்பேன், என் வாழ்க்கை எப்படியா இருக்குமே தெரியாது. ஒவ்வொருத்தரும் ரகசியமான வாழ்க்கையெல்லாம் வச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் அதெல்லாம் ஜாக்கிரதை. ஆகவே என் வாழ்க்கையில் தெரிஞ்சது எனக்கு ஒன்றே ஏன் ரசிக்கப்பட்டிருக்கேன்னா நான் சரண்டர் ஆகிட்டேன் அவர்கிட்ட. அப்போ நான் பரிபூர்ணமானவனா இல்லை, நான் இன்றைக்கும் தப்பு செய்யக்கூடியவன் தான். கிருபை இல்லைன்னா அவ்வளோதான், நான் ஒளிஞ்சிருவேன்னு எனக்கு தெரியும். இப்போ ரட்சிக்கப்பட்டதே அவனுடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டேன். ஒன்றும் நான் பெருசாக இல்லை, ஆண்டவரை என்னால் முடியாது, நான் ஒரு பாவத்தன்மை உள்ளவன். பெரிய ஒரு மனுஷன் எவ்வளோ பெரிய விஞ்ஞானம் கண்டுபிடிக்கிறான், அதை விட பெரிய விஞ்ஞானம் என்னென்னா எனக்குள்ள ஒரு பாவங்கிற ஒரு தன்மை இருக்குதே. அதுதான் பவுல் சொல்கிறார். பவுலே சொல்கிறார், ரோமரில் வாசிக்கிறேன்ல, என்னில் நன்மை வாசமாக இருப்பதில்லை என்று அறிந்திருக்கிறேன். பவுல் சொல்கிறார், விரும்புகிற நன்மை செய்யாத பிடிக்க நான் விரும்பாத தீமையை செய்கிறேன், நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்தது. நிர்பந்தமான மனுஷன் நான் கதறாரு. ரோமர் 7:8 சந்தோஷமாக பேசுகிறார். திருப்பி பாருங்க, இதெல்லாம் உண்மைங்க, இதெல்லாம் வேதம் சொல்லுகிற காரியம். ரோமர் கிழமை 8வது அதிகாரத்தில் அவர் 7வது அதிகாரம் வரைக்கும் அப்படியே புலம்புறாரு. 8வது அதிகாரத்தில் வந்த உடனே அவர் ஜெயத்தை சொல்கிறார். பாருங்க, 8வது அதிகாரத்தில் அவர் வேற மாதிரி போகிறார். 8 ஆரம்பிக்கும் போது இந்த 7 முதல் ஐயோ நான் ஒரு விடுதலை இல்லாத பாவி நிர்பந்தமானவன். 8 ஆரம்பிக்க ஆனபடியால் 8:1 கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்கள் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்றே. விடுதலை ஆயிட்டேன், எனக்கு விடுதலை இருக்கு. நான் நினைக்கிறத செய்யணுன்றதில்லை, நான் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்திருக்கார். ஒவ்வொரு நாளும் விட நான் பெரிய ஆளா இல்லை, கிருபை. அப்போ எனக்கு உலக ஆசை அது இது பண்ண அப்படி எல்லாம் வரும். ஆனால் இல்லை, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன, உம்முடைய திட்டம் என்ன? மனுஷனுடைய போராட்டமே அதுதானே. நீ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிற, ஆண்டவர் தான் சொல்லிட்டாரு, இனி நான் அல்ல கிறிஸ்துவே. என்னை ஏங்க பவுல் சொல்கிறாரு, இனி நான் இல்லைப்பா, அவர் தான் என்னை வழி நடத்துகிறார். கிறிஸ்து இயேசுவை பற்ற விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன், என்னால் முடியாது. அவன் ரட்சிக்கப்பட்டான். ஏன் சொல்கிறேன், நான் முழுமையாகவே 100% அவர் எனக்காக சிலுவையில் பலி செலுத்தி என் பாவத்தையெல்லாம் நீக்கி இருக்கிறார். கல்வாரியில் என் பாவத்தையெல்லாம் கழுவி இருக்கிறாரு, என் குணத்தை மாற்றி இருக்கிறாரு, எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். நான் ஒரு காலத்தில் அடிமை தான், அதே பழைய மனுஷன். ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் நிர்மூலமாக கர்த்தருடைய கிருபை. கிருபைன்னா தகுதி இல்லாத எனக்கு. அப்போ கர்த்தனை வழி நடத்துகிறார். ஆமாம், நான் இல்லைன்னா நினைக்க மாட்டேன், நான் இவ்வளோ காலம் நிலைத்திருக்க மாட்டேன். அவருடைய கிருபை வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்த்து எவ்வளோ காரியங்கள், எத்தனையோ சொல்லலாம், எத்தனையோ சொல்லலாம். சந்தோஷமாக இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். சமாதானமாக இருக்கா? ரொம்ப சமாதானம் இருக்கிறேன். நிறையா இருக்கிறதுனால இல்லை, இருதயத்தை ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். பவுல் சொல்ல, விசுவாசிக்க என்னார் என்ற அறிவு எனக்கு தெரியும். அவர் எனக்கு ஒரு வியாதி அனுப்பினாலும் அவர் திட்டமிட்டிருக்கிறார், அது நன்மைக்கு. ஏதோ ஆண்டவரது அன்பர்களுக்கு சகலமாக நன்மைக்கு நடக்கிறது, எனக்கு தெரியாது. ஏன் ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த விபத்து? நான் எத்தனையோ வருஷத்துக்கு மேலே செத்துருக்கணும். அது எத்தனை வருஷம்? விநாயகா மிஷன் பக்கத்தில் கார் அப்படி கம்ப்ளீட்டாக ஜாம் ஆயிடுச்சு. அதனால ஸ்டர்டி ஃபியட் பேலியோன்ட்டு பயங்கர இரும்பு. அதில் கோயம்புத்தூரில் வந்துட்டுருக்கோம். தீபாவளிக்கு முந்தின நாள் நான் ரொம்ப அஃப்கோர்ஸ் தேவையான கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவேன். ஆனால் அந்த வண்டி ரொம்ப பயங்கரமான வண்டிங்க. உண்மையிலே அது கர்த்தருடைய திட்டம் பாருங்களேன்.
அப்போ ஜோயல் அப்போ அந்த ஸ்கேன் மிஷினுக்காக கேரளா போகிறோம். கேரளா போய் ஸ்கேன் மிஷின்லாம் பார்த்துட்டு இது பண்ணிட்டு வர்றோம். செகண்ட் ஹேண்ட் மிஷின் ஒன்று. அப்போ ஜோயல் வந்து என்ன பண்ணிட்டான், நான் ட்ரெயினில் வந்துடுறேன்ட்டான். ஆகவே நானும் நவமி பக்கத்தில் உட்காந்து ஓட்டிகிட்ருக்குறோம். அந்த விநாயக மிஷின் அந்த பிரிட்ஜு பக்கத்தில் வந்த உடனே தீபாவளிக்கு முந்த நாள் ஒரு ப்ரைவேட் பஸ்ஸு பயங்கர கூட்டம். ஏன்னா தீபாவளினா அங்கங்கே ஜனங்க போகிறாங்கல்ல. நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வராது, சாதாரணமாக வந்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு என்ன ஆகி போச்சு, இந்தாண்ட ஒரு பெட்ரோல் பங்க்கு. இந்த பைக்கில் வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, யங் பீப்புள் தான். அந்த அவன் பெட்ரோல் போடணும்னு நினச்சிட்டான். உடனே என்ன பண்ணிட்டான், வண்டி எப்படி கிராஸ் பண்ணிட்டான். உடனே நான் பிரேக் போட்டது தான் தெரியும் எனக்கு. பின்னால் ஃபுல்லி லோடட் பஸ், அவனால் கண்ட்ரோல் அவனால் சொல்ல முடியாது. வந்து அடித்தான் பாருங்கள், பின்னால் அடித்து காரு பறக்குது. ஸ்டண்ட்டு மாதிரி காரு பறந்த மட்டும் இல்லை, அந்த முன்னால் போகிற பைக்கை போய் அடிக்குது. பைக்கை அடித்த உடனே அவங்க தூக்கி அடிக்கிறாங்க. ஸ்டண்ட்டு மாதிரிங்குது. அது தூக்கி அடித்த உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த காரு டேர்ன் ஆயிடுச்சு. டேர்ன் ஆகி இப்படி போன பஸ் இப்படி தான் வருது, இப்படி டேர்ன் ஆகி கண்ணாடியெல்லாம் உடஞ்சி போச்சு. டேர்ன் ஆகி இப்படி ஒரு குழி இருக்கால போய் டப்புன்னு விழுந்துருச்சு. ஆண்ட இருக்கிறனால ஒன்றுமே ஆகலை பாருங்கள். அதுக்கு வண்டி கம்ப்ளீட் டேமேஜ், முன்னையும் அடி பின்னாலே அடி, பயங்கர அடி. அதை ஒன்றுமே பண்ண முடியல. காயலாங்கடைக்கு 12,000 ரூபாய்க்கு தான் விற்றோம். அன்றைக்கி ஜோயல் ஊரில் வந்திருந்தா யாராவது ஒருத்தர் பின்னால் உட்காந்துருக்கணும். அடி முடிஞ்சு போச்சு. நவமிக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு காயம், அவ்வளோதான். திடீர்னு பார்த்தா ஆம்புலன்ஸ் வந்தது, நவமியை கூட்டிகிட்டு போயிடுச்சு. ஏன்னா தனியாக இருக்கேன். கேட்குறாங்க, இங்கே டிரைவர் எங்கேன்னு. நான் தான் டிரைவர்னு யாரும் நம்ப முடியல. அவரும் பார்த்தா ஒருத்தர் வர்றாரு. ஐயா ஐயா நான் தான் வந்திருக்கேன். யாருன்றதுன்னா அவர் இங்கே மகுரிஞ்சாவடியில் ஸ்கூலில் வாத்தியார். அவர் என்னைக்கு பஸ்ஸில் போகிறவர் அன்னைக்குன்னு காரில் வந்திருக்கிறார். அவரை உடனே கூட்டிகிட்டு என்ன விநாயகா மிஷினில் போனால் நாங்களும் படுத்திருக்கோம். அந்த பைக்கில் வந்து ஆட்களும் ஏப்பா இப்படி பண்ணேன்னு கேட்டேன். சார் நான் என்ன சார் பண்ணுறது, அன்னைக்கே காலி ஆகிருக்கணுங்க. இதெல்லாம் கர்த்தருடைய கிருபை. உன் வாழ்க்கையை நீ ஒப்புக்கொடு, முரட்டாட்டம் பண்ணாத. நீ முரட்டாட்டம் பண்ணுற வரைக்குமே உன்னுடைய வாழ்க்கையில் ஒப்புக்கொடாத வாழ்க்கையை போல் ஒரு சாபத்தீடான வாழ்க்கை எதுவுமே கிடையாதுங்க. எவ்வளவு காலம் ஆண்டு மல்கியாவில் இந்த புத்தகத்தில் அந்த ஜனங்க எப்படி ஆண்டவரை எங்களை நேசிக்கிறீங்க, கடைசியில் என்னாச்சு? இந்த மக்கள் அதாங்க. அதாவது மனுஷனுடைய இருதயம் எகிப்திலேருந்து வெளியே கொண்டு வரும்போது கானான் வெளியே பிரவேசிக்க போகிறாங்க. 10 லட்சம் மக்கள், 2 பேர் தான் கானானில் உள்ள பிரவேசிச்சாங்க. தெரியுங்களா? யோசுவாவும் காலேப். அத்தனை பேரையும் ஆண்டவர் அழிச்சிட்டார். வாழ்க்கையில் ஒரே ஒரு தருணம் தான் இருக்குது. ஆண்டவரை நீ பற்றிக்கோ, பிடிச்சிக்கோ, பாதத்தில் இவ்வளோ ஆண்டவரே நான் ரட்சியும் நான் ஒப்பு கொடுக்குறேன். இல்லைன்னா நீ அங்கே போய் கதறி என்னையா பிரயோஜனம்? ஐஸ்வர்யன் அங்கே போய் கத்திக்கிட்டு இருக்கிறான், ஜபம் பண்ணுறான். ஐயோ ஒரு சொட்டு தண்ணி. அப்போ அங்கேயும் இங்கேயும் கிழக்கு பாருங்கள். நரகத்தில் இருக்கிறவங்க பரலோகத்தில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க, பரலோகத்தில் இருக்கிறவங்க நரகத்தில் பார்ப்பாங்க. அப்போ நான் இங்கே இருக்கிற சிலரெல்லாம் பார்த்தேன், ஐயோ இந்த சௌர்னுக்கு எவ்வளோ சத்தியம் சொன்னோம், கேட்கவில்லையே. ஆனால் வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கா, முடிவு இருக்கா? இல்லை 10,000 வருஷம் 50,000 வருஷம் இல்லை, அங்கேயே தான் இருக்கணும். அதுக்காகத்தான் ஆண்டவர் நேசிக்கிற. உன் பணம் என்னாகும், உன் கட்டின வீடு என்னாகும், நீ சம்பாதிச்ச பொருளெல்லாம் என்னாகும்? கூட வருமா? கூட வராது. உன்னுடைய ஆத்துமா பிரியும் பொழுது உன்னுடைய சரீரத்தை கொண்டு போய், ஒருவேளை நீ எல்லாம் நல்லா இருந்தால் நீ ஒருவேளை உன்னை கொண்டு போய் புதைப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே உனக்கு என்ன செய்ய போகிறாங்க? ஒரு சிலர் சொல்லுவாங்க ஒளிஞ்சாண்டான்னுவான். ரொம்ப நியூசன்ஸ் இவன், போனான்டா நல்ல வேலை. ஏன்? உன் பொண்டாட்டியே சொல்லும், உன் புருஷனே சொல்லுவாங்க, இவன் ஒளிஞ்சா இவனால என்ன இவன் பாட்டி படைச்சிட்டான், இப்போ காலி ஆயிட்டான். ஐயா நீ எல்லாம் தப்ப முடியாது ஐயா. தப்பிக்கிற ஒரே ஒரு வழி சொல்லுவதான், ஓடு, இயேசுவே இறங்கும், பாவியாக மேல் கிருபையாயிரும். இதுதான் உனக்கு தாரக மந்திரம்.
எனக்கும் அதே தான். பாவியாக மேல் கிருபையாயிரும்னு சொல்லி ஆண்டவர் முன்னால் தாழ்த்து, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். எவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட பாக்கியவான், சந்தோஷம் இருக்கும். நான் நேர்மையாக கேட்குறேன், உனக்கு சந்தோஷம் இருக்கா? இருக்கா? சமாதானம் இருக்கா? இருக்கா இல்லையா? யாராவது ஒருத்தர் நான் சந்தோஷமாக வாழ்ற சமாதானம் கை தூக்க முடியுமா உங்களால்? சிரிக்க தான் வேண்டியிருக்கு, வேறு வழி இல்லைல்ல. ஆனால் நீ அப்படி வாழ வேண்டிய அவசியம் இல்லை, வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அவனுடைய அன்பை சந்தேகிக்காத, கல்வாரி என்ற ஓடு. ஆண்டவரே நான் இதை செய்யட்டுமா? ஏங்க என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நான் நினச்சிருக்கேன், என் வாழ்க்கையில் முக்கியமான காரியங்கள் எல்லாம் தேவனுடைய சித்தத்தை செஞ்சேன், வாலிப நாட்களில் கர்த்தருடைய சித்தத்தை செஞ்சேன், அதை ஏன், அது நான் ஏன் பலத்தினால இல்லை. தேவன் என்னை தெரிந்து கொண்டார். தேவன் தெரிந்து கொண்ட அந்த கிருபை தான் இன்னைக்கும் நான் இருக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறது? ஆண்டவரே என்னை தாழ்த்துறேன். நான் தெரிந்து கொண்டேங்கிற பேச்சே இல்லை. நீ இப்போ பயங்கர ஆபத்தில் இருக்கிற, எந்த நேரத்தில் உன்னை அழைப்பு வந்துடலாம். சட்டுன்னு டாக்டர் என்னங்க பெரிய கார்டியாலஜிஸ்ட், 2 டாக்டர்ஸ் தெரியுங்களா? உலகத்திலே மிகப்பெற்ற ஒரு கார்டியாலஜிஸ்ட். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் எத்தனை ஹார்ட் அவர் ஆப்ரேஷன் பண்ணவர் தெரியுமா? அவர் பேர் மறந்துடுச்சு, தப்புன்னு போயிட்டார். அவரே அவர் இருதயத்தை காப்பாற்ற முடியல. சமீபத்தில் சென்னையில் பெரிய கார்டியாலஜிஸ்ட், அவர் இருதயத்தை காப்பாற்றிக்க முடியல, அவுட். ஆண்டவர் நம்முடைய ஞானத்தை பைத்தியமாக்குறார். அதனால் தேவன் அதனால தான் இவங்க சொன்னார், சரிப்பா மல்கியா அந்த புத்தகத்தில் சொன்னார், நீங்கள் அப்படி தான் செய்கிறீங்களா, செய்யுங்க, ஒரே உன்னை காட்டி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த ஆண்டவரை நீ குற்றம் சாட்ட முடியாது. நீ ஏன் ஆண்டவரே பொதுவான கிருபையை அவனுக்கு நல்ல பணக்காரனாக வச்சு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறீரு, நான் ஏன் ஆண்டவரை கஷ்டப்படுறேன்? ஏன் பிறக்கும் போதே எனக்கு ஏன் இருதய வியாதி? ஏன் எனக்கு இந்த வியாதி நீ கேட்பையா? அவன் துன்மார்க்கு, அவனை நல்லா வச்சிருக்கிறீர, ஏன் என்ன வச்சிருக்க? அது அவருடைய சித்தம், நீ அவரை பார்த்து கேட்க முடியாது. உன்னை தாழ்த்துறது தான் முக்கியம். ரோமர் 9 அதிகாரத்துக்கு வாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாருங்க, இது அவருடைய திட்டங்க. இது பாருங்க, நீங்கள் வாசிச்சு பாருங்க. யாக்கோபை தெரிந்து கொண்டேன், ஏசாவை நான் புறக்கணிச்சிட்டேன்ட்டாரு. 9 அதிகாரத்தில் பாருங்களேன், அந்த பிள்ளைகளெல்லாம் பிறக்காதுக்கு முன்னாலேயே இவர் சொல்லிட்டாருங்க. ரொம்ப என்னங்க, அந்த 9 அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளே பிறக்கலை, பிள்ளைகளை பிறக்காதுக்கு முன்னாலேயே ஆண்டவர் சொல்லிட்டாரு. இங்கே பாருங்க, அவர் எழுதுறாரு, 6 தேவவசனம் அவமாய் போயிற்றோ? அப்படி இல்லை. 8 அப்படி என்றால் மாம்சத்தின்படி பிள்ளையானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. கிறிஸ்தவ பேர் வச்சிருந்தா நீ ஆண்டுடைய பிள்ளை இல்லை, ஆவியில் பிறந்திருக்கணும். வாக்குத்தத்தின்படி பிள்ளையானவர்களே அந்த சந்ததி என்னப்படுவார்கள். 10 பாருங்க, அதுவும் இல்லாமல் நம்முடைய பிதாவாகி ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபக்காள் கர்ப்பவதியான போது, ரெபக்காள் 2 ட்வின்ஸு, பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீமனை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்வதின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலைநிற்காமல் அழைக்கிறவளை அக்கிரியை வச்சில மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான்னு சொல்லிட்டார். யாக்கோபை சிநேகித்த ஏசாவை வெறுத்தேன்ட்டார். ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டு என்று சொல்லலாமா? ஆண்டவர் அநீதி செய்கிறான்னு சொல்ல முடியாது. சொல்ல மோசே நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேன் அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருப்ப சித்தமாயிருப்பேன் அவன் மேல் உருக்கமாயிருப்பேன். அப்போ சொல்லிட்டாரு. நான் அதுவும் சொன்னாருன்னு பரவாயில்ல. 18 ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிற அவனை கடினப்படுத்துகிறாப்பா. உனக்கு கடினப்படுத்துன்னு நினச்சா கடினப்படுத்திடுற, நீ ஒன்றும் மனம் திரும்ப மாட்டேன். எவ்வளோ சத்தியம் கேட்டாலும் ஆண்டவர் ஐயோ அந்த மாதிரி ஒரு தேவனே என்னை கடினப்படுத்துவாரானா எனக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? அருமையாலே கர்த்தருடைய வசனம். ஆகவே வேணும். அதுவும் கேட்டார். இப்படியானால் 19 அவர் இன்னும்
ஏன் குற்றம் பிடிக்கிறார்? சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவாய். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? நீ யாரப்பா? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கி நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினீர் என்று சொல்லலாமா? மிதியிட்ட ஒரே களிமண்ணாலே கொயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதுக்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? நீ பார்த்து ஆண்டவர் ஏன் இப்படி செய்யணும் கேட்க முடியுமா? ஆனால் கர்த்தர் நல்லவர், எவ்வளோ நல்லது செஞ்சிருக்கார் உனக்கு. இப்போ கேட்கும் பொழுது ஏன் சொல்கிறாருன்னா, நீ இருதயத்தை கடினப்படுத்தாத, ஓட தாழ்த்து கல்வாரி எண்ட போய், ஆண்டவரே என் பாவங்களெல்லாம் மன்னியும். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை தான், இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை சுத்திகரிக்கும். பவுல் சிலர் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார், பிரதான பாவி நான். எனக்கு தேவை எனக்கு விடுதலை. எனக்கு விடுதலையை கொடுத்து விடுதலை ஆக்கிற்றே. எனக்கு இன்னும் அந்த அப்படி உலகம் அது இதெல்லாம் எனக்கு இல்லை. இல்லைங்க சொல்ல, உங்களுக்கு வயசாச்சு, நாங்கள்லாம் ரொம்ப யங் பீப்புள், இன்னும் நான் அப்படிலாம். ஐயா, நீ ஆணுடைய சித்தம் இல்லாமல் சேர்த்து வைக்கிறதும் சாபமாக தான் முடியும், தெரிஞ்சுக்கோ. ஆனால் ஆண்டுடைய சித்தம் இருக்குமானா நீ பொத்த பையில போட மாட்ட, வச்சிருக்கிறத ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உனக்கு இருக்கிறத கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நிறைவாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆகவே தேவன் ஒரு நாளும் யாரை முன்காரங்களை ரட்சிக்கிறார், யாரை கடினப்பட அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. என்னுடைய வேலை அவருடைய வார்த்தையை பிரசங்கிப்பது. ஆனால் அதே சமயத்தில் உருக்கமான இருதயம் உள்ள ஆண்டவர் எருசலேமை பார்த்து சொல்கிறாரு, இன்றைக்காக நான் சமாதானத்தில் அழிந்தால் நலமாக இருக்குமே. விழாவும் கண்களுக்கு மறைவாக இருக்கே. சிலுவையில் அறைய போட போகிறாரு, அங்கே எருசலேமில் நுழையிறாரு. எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். உன்னை பார்த்து கடினப்படுத்துகிறாரு, ஆனால் கண்ணீர் விடுறாரு. ஏன் உன்னை பார்த்து கண்ணீர் விடுறாரு? உனக்கு எவ்வளோ நான் சொல்கிறேன் கேட்கலையே, நீ ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிறையே. நீ ஒப்பு கொடுத்தல்னு அவருடைய சித்தத்தை செய்ய உன் வாழ்க்கையில் முழுமையாக ஒப்பு கொடுக்கணும். உன்னுடைய நீதியெல்லாம் கந்த, பைபிள் சொல்லுது. நீ கந்த, நீ பாவி நான் சொல்லு. பாவின்னு சொல்லாமல் பரலோகம் போக முடியாது, பாவின்னு உணராமல் பரலோகம் போக முடியாது. பாவியாக என்மேல் கிருபையாயிரும். அதுதான் தாரக மந்திரம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்தில் யாரை தெரிந்து கொள்ளவர்களை ரட்சிக்கிறீர், யாரை கடினப்படுத்த சித்தவர்களை கடினப்படுத்தீர் ஆண்டவரே. ஐயோ, அது எவ்வளோ ஒரு பயங்கர ஆண்டவரே. ஐயோ, ஐஸ்வர்யவானுடைய இருதயத்தை கடினப்படுத்திட்டீர் ஆண்டவரே. லாசருடைய இருதயத்தை நீர் ஆண்டவரே இலக பண்ணினீர். ஐயோ, இங்கே இருக்கிற ஒருவரும் ஆன்லைனில் நம்முடைய வார்த்தை கேட்குற ஒவ்வொருடைய இருதயம் கடினப்பட்டு போக வேண்டாம். அவருடைய சத்தியத்தை ஒரு பைத்தியமாக நினைக்க வேண்டாம், தாறுமாறாக நினைக்க வேண்டாம். ஆண்டவரே, தாழ்மையர்களுக்கு நீர் கிருபை அளிக்கிறீர். பாவியாக மேல் கிருபையாயிருந்து சொல்கிற எந்த ஒரு மனுஷனும் நரகத்துக்கு போக மாட்டான். நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.